வெற்றிமாறன் ஏற்கனவே தேசிய விருது பெற்ற, இந்திய அளவில் அறியப்பட்ட, ஏன் இன்னைக்கு ஓடிடி தளம்லாம் இருக்கிறதுனால சேர்த்து சொல்லலாம், உலக அளவில் அறியப்பட்ட இயக்குநர்கள் ஒருவராக இருக்கிறார். பாலு மகேந்திரா ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு பெரிய ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு இயக்குநராக இருக்கிறார். அது மாதிரி விஜய் சேதுபதியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத, ஏன் இந்திய சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கிறார். இந்த இரு பெரும் ஆளுமைகளுக்குள்ள இந்த படம் பயணித்ததுனால தான் சென்சார் போர்டு அப்பயும் கை வச்சிருக்காங்க நிறையா. அது நிறையா காட்சிகளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை திட்டம் இருக்குது. அதுலேயே அருவாள் சுத்தியெல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்களே சார். ஆமாம், அதெல்லாம் காட்டிட்டா நீங்கள் அருவாள் சுத்தியலுக்கு ஒரு வேலை இடதுசாரிகளுக்கு யாராவது ஓட்டு போட்டுருவீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மேலே உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துருச்சுன்னா மக்கள் கிளர்ச்சி வந்துடக்கூடாது, அதெல்லாம் சென்சார் போர்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உலகத்தில் எந்த கலை வடிவத்துக்காவது தணிக்கை செய்கிற முறைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. வேறு கலை வடிவங்கள் ஆமாம் இருக்கா? கவிதை எழுதுறவனுக்கு தணிக்கை இருக்கா? எங்காவது கட்டுரை எழுதுறவனுக்கு தணிக்கை இருக்கா? தணிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அருந்ததி ராய் கட்டுரை வெளியிட முடியுமா? ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அறிக்கை வெளியிட முடியுமா? எங்காவது தணிக்கை முறைங்கிறது சிறுகதை எழுதுறவன், நாவல் எழுதுறவன், ஓவியம் வரைகிறவன், இசையமைப்பானா, எந்த கலை வடிவத்துக்காவது தணிக்கை செய்வது அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தணிக்கை செய்வதுங்கிறது என்னை பொறுத்தவரை என்னன்னா, அது ஒரு கருத்தடை சாதனை மாதிரி தான். இதுக்கு மேலே வேணாங்கிற மாதிரி தான். அது குடும்ப கட்டுப்பாடு செய்கிற மாதிரி தான். அது இன்னொரு பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. இன்னொரு கருத்து பிறந்துடக்கூடாதுங்கிறது தான் அவன் சென்சார் பண்ணுறான். அப்போ அரசுக்கு எதிரான, அதிகாரத்துக்கு எதிரான குரல் வந்துவிடவே கூடாதுங்கிறது தான் சென்சார் போர்டுக்கான அடிப்படை. அதனால தானே அண்ணா கூட சொன்னார், நீங்கள் சென்சார் பண்ணாமல் ஒரு படத்தை எடுக்க நீ அனுமதிச்சீங்கன்னா நான் திராவிட நாடே பெறுவேன். அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வலிமை மிக்க ஊடகம், அப்படி ஆளுமை செலுத்தக்கூடிய ஊடகங்கிறது முக்கியமானது.